ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டெமோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து நீங்களே எப்படி ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காமிக்க போகிறேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து இப்போ நம்ம இன்றைக்கி மேக் மை ட்ரிப் வெப்சைட்டுக்கு போயிட்டு புக் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலி சேலஞ்சிங் விஷயமா நினைப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஏஜென்ட்ஸ் கிட்ட இல்லை வேறு யார்கிட்டையாவது போய் தான் புக் பண்ணுவோம். அப்படி புக் பண்ணும்போது அவங்க வந்து அதுக்கான சார்ஜஸ் ஒரு கமிஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். பட் அப்படி இல்லாமல் நம்மளோட வசதிக்கு நமக்கு சார்ஜ் ஃப்ரீயாக நம்ம வசதிக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டெமோ தான். நீங்கள் வந்து இப்போ காமிக்கிற மாதிரி நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஆக்சுவலி ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்க்கு. பட் இப்போ ஒரு டெமோக்காக நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்காக மேக் மை ட்ரிப் வந்து எடுத்துக்கிறோம். வீடியோக்கு அதாவது டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ makemytrip.com வெப்சைட்டில் /flights அப்படிங்கிற ஆப்ஷனை லிங்க்கை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ காமிக்கிற இந்த டெமோக்கு போயிடுவேன். இந்த லிங்க்கை வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்போது இந்த டெமோ பேஜ் இருக்கு இல்லையா, நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த பேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப், மல்டி சிட்டி. ஸோ ஒன் வேங்கிறது ஒன் வே டிக்கெட். அஃப்கோர்ஸ் இங்கேருந்து எங்கேயாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு வர்றது போயிடுறது. ரவுண்ட் ட்ரிப்புங்கிறது போயிட்டு வர்றது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிபார்ச்சர், ரிட்டர்ன். இப்போ ரவுண்ட் ட்ரிப்னு போனீங்கன்னா ரிட்டர்னுக்கான டேட்டும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒன் வேனா ரிட்டர்னுக்கான டேட் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா, இதுவே மல்டி சிட்டி அப்படின்னா வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி மோர் தேன் 2 சிட்டிஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மல்டி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். மல்டி சிட்டி சூஸ் பண்ணும்போது ஃப்ரம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி டு சிட்டி போகும்போதும் வந்து அதுக்கான டிபார்ச்சர் டைமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இங்கே டெல்லி டு பெங்களூர் டூன்னு இருக்கிற இடத்துல இன்னொரு சிட்டி நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு கோவா. ஸோ இது வந்து மல்டி சிட்டி ட்ரிப். நீங்கள் ஒரு பெரிய ட்ரிப்பாக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது டெல்லி டு பெங்களூர் டிபார்ச்சர் டைம் என்ன, அதாவது டெல்லியிலேருந்து எப்போ கிளம்புறீங்க, அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து எப்போ கிளம்புறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். எத்தனை ட்ராவலர்ஸ் இருக்காங்க, என்ன கிளாஸில் போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் கோவாலேருந்து நீங்கள் மறுபடியும் வேறு எங்கேயாவது போகிறீங்க, இல்லை சென்னை போகிறீங்க, இல்லை திருப்பி வரீங்க அப்படின்னா அதுக்கான டிக்கெட்டுக்கு, அதாவது அதுக்கான டிபார்ச்சர் டேட்டு, அப்புறம் எத்தனை ட்ராவலர்ஸ், என்ன கிளாஸ் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போது இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒன் வே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ரெகுலர் ஃபேர் அப்படின்னா ரெகுலரான ஃபேரில் வந்து போகிறது. இன்னொன்று வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னா வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது வேலையில் இருக்கிறவங்க, இல்லை ரிட்டையர்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனலாக இருக்கலாம், இல்லை அது அவங்களோட டிபெண்டன்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஃபேர் கிடைக்கும். பட் நீங்கள் இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேலிட் ஐடி காமிக்கணும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் உள்ள ஐடி இல்லைனா டிபெண்டன்ட்கான டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஐடியை வந்து நீங்கள் போர்டிங் பண்ணும்போது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் ஒன்றுக்கு நேராக பிளேஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபேருக்கு வந்து இப்போ சீனியர் சிட்டிசன்னா ஒரு ஃபேர், இல்லை டபுள் சீட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஃபேர். ஸோ அவங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ 12 வயசுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஃபேருக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் பேக்கேஜும் அலோவ் பண்ணுவாங்க. பட் அந்த பர்டிகுலர் வேலிட் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு நீங்கள் காட்டணும். அதாவது நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஐடி கார்டோ இல்லை காலேஜில் உள்ள ஐடி கார்டோ வந்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபேர் அண்ட் பேக்கேஜ்க்கான கொஞ்சம் அடிஷ்னல் பேக்கேஜ் கொடுப்பாங்க. அதுக்கான அதை வந்து அவைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் அந்த ஐடி காட்ட முடியலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போர்டிங் அப்போ உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா சப்போஸ் இப்போ அதிகமாக பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா கேசஸ்லையுமே ஐடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் அதுக்கான ஐடி இருக்கணும். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்னு பார்க்கும்போது ஏஜ் வந்து 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் டெஃபினெட்லி, ஏன்னா சீனியர் சிட்டிசன் தான் நீங்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேர் வந்து டினை பண்ணப்படும். அடுத்தது வந்து டபுள் சீட்டு. ஸோ ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த டபுள் சீட் இல்லை என்டையர் ரோ அந்த மாதிரி வந்து புக் பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து என்னென்ன ஃப்ளைட்ஸில் இருக்கும் அப்படிங்கிற லிமிடேஷன்ஸையும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்போது ஒரு சிட்டி வந்து செலக்ட் பண்ணலாம். ஒன் வேன்னு போட்டிருக்கோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஆரம்பம், அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளைட் ஏறுற ஊர் வந்து கோயம்புத்தூர். 2 வந்து நான் வந்து திருச்சிராப்பள்ளி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூர் டு திருச்சி வந்து உங்களோட டிபார்ச்சர் டேட் என்னைக்கு வந்து நீங்கள் டிபார்ட் ஆகிறீங்க, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து என்னைக்கு ஃப்ளைட் ஏற போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ராவலர்ஸ் எத்தனை பேர் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த உதாரணத்தில் வந்து நான் 2 பேர்
இல்லை ஒருத்தர் எத்தனை பேர் போகிறீங்களோ. அடல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களாம் அடல்ட்ஸு. சில்ட்ரனுங்கிறவங்க 2 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சில்ட்ரன். இன்ஃபென்ட்ஸுங்கிறது 2 வயசுல கம்மியாக 2 வயசுக்கும் குறைவாக இருக்கிறவங்க வந்து குழந்தைகள் அப்படிங்கிற இதில் வருவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, ஃபேமிலியாக போகிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்களா, தனியாக போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உதாரணத்தில் ஒரே ஒரு ட்ராவலர் எக்கனாமி ஆர் ப்ரீமியம் எக்கனாமி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுக்குறேன். ஸோ எந்த ஊர் வந்து கிளம்புற டிபார்ச்சர் டேட்டு அப்புறம் எத்தனை பேர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்து சர்ச்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கான ஃப்ளைட்டு அந்த பர்டிகுலர் தேதியில் இருக்கக்கூடிய அவைலபிள் சீட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இப்போ இந்த உதாரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து காமிக்குது, ப்ரைஸும் வந்து காமிக்குது 5952 அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் காமிக்குது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஷார்ட் டைமில் புக் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ மார்ச் மாதம் 10ஆம் தேதி இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பணும், ஆனால் உங்களோட ஃப்ளைட்டை வந்து நீங்கள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவே உங்களுடைய ட்ரிப் வந்து வெரி வெல் பிளான்டு, நான் கண்டிப்பாக போக போகிறேன்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க, ஜனவரி மாதமே புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சீசனை பொறுத்தும், அதாவது வந்து பீக் சீசன் நிறைய வெக்கேஷன் இருக்கிற டைம் இல்லை ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைமில் ஃபேர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வழக்கம் தான். ஸோ அதை பொறுத்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு டேட்ஸ் வந்து நான் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம், இந்த பர்டிகுலர் தேதியில் தான் நான் போகணும்னு அவசியம் இல்லை, டேட்ஸ் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம்னா முன்ன பின்ன தேதிகள் போட்டு ஃபேரை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நீங்கள் முன்ன பின்ன தேதிகள் போட்டு கூட சர்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு கண்டிப்பாக நான் அந்த தேதியில் தான் போகணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது, எந்த ஃப்ளைட் காமிக்கிறதோ நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம தேதியை கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறத பார்ப்பீங்க, கொஞ்சம் குறைச்சி வேறு ஆப்ஷன்ஸ் வரதை பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமிங்கை செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கான நேரத்துக்கு முன்னாடி அண்டு நீங்கள் ரெடி ஆகிறதுக்கெல்லாம் டைம் கொடுத்து போய் சேர்ற மாதிரி ஃப்ளைட்டை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ இதில் ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூ ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத போட்டிங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காமிக்கும். ஃப்ளைட்டோட அதாவது என்ன கம்பெனி ஃப்ளைட்டு, அந்த நம்பர் என்ன, செக்இன் பேக்கேஜ் வந்து எவ்வளோ வந்து அலோவ் பண்ணுறாங்க, கேபின் பேக்கேஜ் வந்து எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ். அப்புறம் ட்ராவல் டைம் எவ்வளோ, இதுக்கு வந்து உதாரணத்துக்கு 1 hour 15 minutes. அப்புறம் ஃபேர் சம்மரி, அந்த நமக்கு காமிக்கிற அந்த பர்டிகுலர் டிக்கெட் ப்ரைஸ் வந்து என்னென்ன, பேஸ் ஃபேர் என்ன, சர்ச் சார்ஜ் என்ன, லாங் ஃப்ளைட்னா வந்து ஃபுட் அலௌடா இல்லையா, இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே காமிக்கும். அதே மாதிரி கேன்சலேஷன் அலௌடா இல்லையா, அலௌடுனா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அலௌடு, ஏதாவது கேன்சலேஷன் ஃபீஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள். யூஸ்வலாக வந்து டிபார்ச்சர் டேட்லேருந்து இத்தனை நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு கேன்சலேஷன் ஃபீஸும் வந்து இருக்கும், சார்ஜ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். டேட் சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதாவது ஒரு லாஸ்ட் மினிட்ல ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 2 hours இந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 2 hours மாற்ற முடியாது அப்படின்னு காட்டுது. 2 hours முன்னாடி உள்ள டைமுக்கு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்குது, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளைட்டை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிகாஸ் நீங்கள் புக் பண்ணுற அந்த பர்டிகுலர் டிக்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூடட், என்னென்ன விஷயங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஃபேரில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 500 ரூபாய் உத்தேசமாக ஒரு 500 ரூபாய் டிஃப்ரென்ஸில் சேவர், ஃப்ளெக்ஸி ப்ளஸ்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிளில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ லாக் பண்ணிக்கலாம், இந்த ப்ரைஸ்லேயே நான் லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த 3047 நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேன்சலேஷன் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கும், சேஞ்சிங் டேட் வந்து அலௌடா, சீட் வந்து என்ன மாதிரி சீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டுறாங்க. இதுவே ஃப்ளெக்ஸி ப்ளஸில் புக் பண்ணிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு கொஞ்சம் கூட விலை தான், பட் கேன்சலேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மி. எக்ஸல் சீட்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சீட்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ். எனக்கு கொஞ்சம் காசு கூட போனாலும் பரவாயில்ல, என்னோடய ட்ராவல் வந்து நான் சப்போஸ் கேன்சல் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லை எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி ப்ளஸ்ஸை புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சேவர் ஆப்ஷன் போதும், ஐ எம் ஃபைன் வித் தட், ஐ எம் ஹாப்பி வித் தட் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சேவர் ஆப்ஷனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை புக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா புக் நவ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்க அதில் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவும் மாற்ற முடியாது, மாற்றினா அதுக்கு கேன்சலேஷன் ஃபீஸ் வரலாம். ஸோ இந்த நீங்கள் டேட்டு டைமு இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் இங்கே ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேரில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து காமிக்கும் கேன்சலேஷன் டேட்டு சேஞ்சுக்கெலாம் சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து காட்டுது. அப்புறம் வந்து எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு அந்த ஃபேருக்கான பிரேக்கப் வந்து பேஸ் ஃபேர் எவ்வளோ, ஃபீஸு சர்சார்ஜ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 2க்கும் நான் வந்து இங்கே கம்பேரிசன் போடுறேன். அதாவது அந்த சேவர் அண்ட் ஃப்ளெக்ஸி ப்ளஸ் 2க்குமே வந்து கம்பேரிசன் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் சேவரில் வந்து என்ன காமிக்குது அண்ட் இதில் என்ன காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இன்க்ளூடட் அப்படிங்கிறத காமிக்குது. அது வந்து ஆப்ஷனல். ஸோ செக்யூர் மை ட்ரிப்னு போட்டால் அடிஷ்னலாக இவ்வளோ ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கும். நோ பரவாயில்ல வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணால் நீங்கள் நோன்னு கொடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். கண்டிப்பாக இது வந்து ஃபோர்ஸ்ட்லாம் கிடையாது. நமக்கு வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ அந்த இன்சூரன்ஸில் என்னென்னலாம் இன்க்ளூடட் அப்படின்றத காட்டுறாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் இருக்குது, ட்ரிப் கேன்சலேஷன் ஒரு ட்ரிப் டிலே ஆனிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கவர் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அப்புறம் எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து கவர் ஆகும். வந்து இப்போ வந்து மார்ட்டல் ரிமைன்ஸ், இப்போ யாராவது டெட் ஆகிட்டாங்க அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு வந்து எவ்வளோ கவர் ஆகும், அப்புறம் பர்சனல் லயபிலிட்டி எவ்வளோ கவர் ஆகும், இப்படி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இந்த இன்சூரன்ஸ், அதாவது 179 பர் ட்ராவலர் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து நீங்கள் ஃபீஸில் உங்களோட டிக்கெட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கீழே காமிக்கிற எல்லா விஷயங்கள், எமர்ஜென்சி ஹோட்டல், எமர்ஜென்சி ட்ராவல் இப்படி வந்து கவர் ஆகும். செக்இன் பேக்கேஜ் வந்து டிலே ஆகுது அப்படின்னா 5,000 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். ஃப்ளைட் கனெக்டிங் ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ இப்படி வந்து கவர் ஆகுது. ஸோ அதுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து கவர் ஆகும். உங்களுடைய ஃபேரில் அந்த ரூபாய் வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் உங்களோட பில்லில். நோன் கொடுத்தீங்கன்னா நோன் கொடுத்தலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்தது வந்து ட்ராவலரோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஒரு இப்போ யார் ட்ராவல் பண்ண போகிறாங்களோ நீங்களோ யாரோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ், அவங்க பெயர், அவங்க வந்து மேலா ஃபீமேலா அண்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். அடுத்தது வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ், புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அந்த மொபைல் நம்பருக்கு அனுப்பப்படும். இமெயில் ஐடி இருந்தால் அதையும் கொடுத்துருங்க. ஸோ டிக்கெட் வந்து அந்த இமெயில் ஐடிக்கும் இந்த மொபைல் நம்பருக்கும் டீட்டெயில்ஸ், இந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணப்படும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது ட்ராவலரோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமாக வந்து ஸ்பெல்லிங், நீங்கள் கொடுக்குற ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் காட்டுற ஐடி கூட மேட்ச் ஆகணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஐடி வந்து நம்ம ஏதாவது காமிக்கணும் இல்லையா, அந்த ஐடி கூட மேட்ச் ஆகிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சீட் ஓவர்வியூ வந்து காமிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப்பில் 4 ஃப்ரீ சீட்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஐலில் வந்து 4 ஃப்ரீ சீட்ஸ் இருக்குது. அந்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்குது. அதுவே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ் ப்ளீஸ்னு கொடுத்துடலாம். இல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோ லெட் மீ சூஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம். சீட் ஆப்ஷன் வந்து நம்ம ஒவ்வொருக்கும் மாறும். ஸோ நோன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சீட் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வசதியாக, அதாவது விண்டோ சீட் வேணுமா, ஐல் சீட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து க்ரீனில் காமிக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ சீட்ஸ். கிரேல காமிக்கிறது வந்து 150 to 150 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. அப்புறம் நான் ரிக்ளைனிங் சீட்ஸ் இருக்குது. எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோவில் இருக்க சீட்ஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா கால் வைக்கிற மாதிரி அந்த எக்ஸல் சீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம புக் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் போனால் அந்த எக்ஸல் சீட்ஸ்க்கு ஆன சார்ஜஸில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கன்செஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதில் எந்த சீட் ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். க்ரீனில் இருக்கிறது இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஷனில். அது வந்து ஃப்ரீ, அதாவது நம்ம டிக்கெட் ப்ரைஸ் கூட இன்க்ளூடுன்னு அர்த்தம். இல்லை அந்த கிரேல இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணணுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஸோ எக்ஸல் சீட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 150 எக்ஸ்ட்ரா ஆகும். இதுவே இதில் போட்டோன்னா ஃப்ரீ, க்ரீனில் இருக்கிறத போட்டோன்னா ஃப்ரீ. ஸோ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சீட்ஸை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் வேணுமான்னு வந்து கேட்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப். ஸோ வேணும் அப்படின்னா நம்ம போடுற ஏரியாவை பொறுத்து இருக்கிற ஆப்ஷனை காட்டுவாங்க. ஸோ நம்ம போய் இறங்கினோன்னா நமக்கு வந்து கேப் ஆப்ஷன் வந்து வேணுமா, இல்லை ஏறுற இடத்துல வேணுமா அப்படிங்கிற அந்த பிக்கப் ட்ராப், அதுக்கான ஃபீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க காட்டுறாங்க. இல்லை நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் பேக்கேஜாக வேணும், எல்லாமே நான் வந்து ட்ராவலில் வந்து எதையும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு டைம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் சேர்த்து இங்கே நீங்கள் புக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் இன்சூரன்ஸ் இருக்குது, இண்டிகோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இருக்குது, ப்ரையாரிட்டி செக்இன். அதாவது ப்ரையாரிட்டி, எனக்கு வந்து வெளியில் போனோன்னே என்னோடய பேக் வந்து ஃபஸ்ட்டு வரணும், ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். அப்படி அதே மாதிரி செக்இன் பண்ணும்போது எனக்கு வந்து கவுண்டரில் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் வேணும்னா நீங்கள் பக்கத்தில் குட்டியாக ப்ளஸ் போட்டு ஆட்னு கொடுத்துருக்காங்களே, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களோட டிக்கெட் ப்ரைஸில் ஆட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணலை இந்த உதாரணத்தில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ரொசீட் டு பே கொடுக்கும்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது மேலே காமிக்குது. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து அவ்வளோ அமௌண்ட் காமிக்குது. அண்ட் இதை கேன்சலேஷன் பண்ணணுன்னா அதுக்கு எவ்வளோ ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த உதாரணத்தில் 3,761க்கு நம்ம டிக்கெட் புக் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 800 வந்து பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2,772 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு ஓகே அப்படின்னா ப்ரொசீட் டு பே கொடுங்க. ஸோ ப்ரொசீட் டு பே கொடுத்ததுக்கப்புறம் வழக்கமாக ஆன்லைனில் நம்ம ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பே பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பண்ணலாம்.
கார்ட்லெஸ் இஎம்ஐ பண்ணலாம், நெட் பேங்கிங் பண்ணலாம். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது பெரிய விஷயம். அப்புறம் கூகுள் பே இருக்குது. அப்புறம் மணி வாலெட்ஸ் இருக்குது. அதாவது கூகுள் பே, அமேசான் பே, மொபிவிக் இந்த மாதிரி வாலெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். இஎம்ஐயாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டர், உங்களுக்கு எது ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வழக்கமாக நம்ம ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ பேங்க்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிங்கன்னா இத்தனை பேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி வாலெட்ஸ்லேயும் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இத்தனை வாலெட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி வழக்கமாக பண்ணக்கூடிய பேமெண்ட் மெத்தடில் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் இஎம்ஐ அப்படின்னா அந்த இஎம்ஐக்கு என்னென்ன பேங்க்கோட ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பேங்க்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் அவைலபிள் இருக்குது. அப்படி இல்லைனா எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட்டில் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதான். ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணி கன்ஃபார்ம் பண்ண உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்து இப்போ சென்ட் ஆயிடுச்சு. ஸோ பண்ண உடனேயே நம்ம கொடுத்த அந்த இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் பேமெண்ட் கன்ஃபர்மேஷனும் அந்த புக்கான டிக்கெட்டோட டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு அனுப்பப்பட்டுரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ராவலை நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. வந்து ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். எதுவும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் லென்த்தானதுக்கு ரீசன் வந்து இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நான் வந்து உங்களுக்கு விளக்கி சொன்னேன். பட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் வந்து முடிக்கக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு விளக்கி சொன்னனால இது வந்து இட் டுக் திஸ் லாங். பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10 மினிட்ஸ் மேலே ஆகாது. ஸோ டிபார்ச்சர் டேட்டு, வந்து எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் அவங்க ஏர்லைன்ஸில் சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் சேவர் ஆப்ஷன் வேணுமா, இல்லை ஃப்ளெக்ஸி சில பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடியது வேணுமா, ஃப்ளைட் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்களா, அப்புறம் ரவுண்ட் ட்ரிப்பாக வேணுமா, அப்புறம் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ் வேணுமா, இப்படி வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமான்றது நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டக்குன்னு வந்து குயிக்காக புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பேமெண்ட்டுக்கு யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நீங்களே பண்ணிக்கலாம் தாராளமாக. வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ஜெயின் ஷிவான்னு சர்ச் பண்ணிங்கன்னா சேனல் வரும். அண்ட் ஃபன்ஃபர்டைன்மெண்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. இந்த 2 சேனல்ஸ்லையும் யூஸ்ஃபுல் தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவாக அங்கே மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். என்னுடைய ஃபன் அண்ட் பர்சனல் அப்டேட்ஸ் வேணும்னா ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.